ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஸோ இதுக்கு முன்னாடி யூனிட் 1 அண்ட் யூனிட் 3 போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஃபோர்ஸுன்றதுனா ஒரு சிம்பிளான டேர்மில் சொல்லணும் அப்படின்னா புஷ் ஆர் புல், இந்த ரெண்டு கீவேர்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அழுத்தத்தையோ இல்லை ஒரு ஈர்ப்பையோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அங்கே என்ன அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அக்கர் ஆகும். மோஷன் இஸ் சம்திங் விச் இஸ் இன் த மூமெண்ட். ஏதோ ஒன்று ரெஸ்ட்டில் இல்லாமல் கண்டினியூஸ் ஆக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் மோஷன். ஸோ இஃப் யூ see this picture you can see one boy is throwing a basketball. So he is in the rest and ball is in the motion. So something he is giving the force towards the ball. So அதனால அந்த ball என்ன ஆகுது, போய் basketல விழுது. So this is some example for that. Then next if you come to introduction, we can see this picture. Kavita reach her school in two ways. ரெண்டு விதத்தில் அவள் ஸ்கூலில் போய் என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். As shown in the picture, can you tell by choosing which path she could reach the school yearly? இப்போ கொடுத்துருக்கிற ரோடு ஏ ரோடு பியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஏ 1.5 கிலோமீட்டர், ரோடு பி 2 கிலோமீட்டர். ஸோ அப்போ எந்த பார்த்து அவள் எடுத்துக்கிட்டா அப்படின்னா அவளை ஈஸியாக அவளுக்கு போய் என்ன பண்ண முடியும், ஸ்கூலை ரீச் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து அவள் இப்படி ஸ்கூலுக்கு போனான்னா என்னது 1.5 கிலோமீட்டர் தான். அதே இந்த ரோட்டை இப்படி எடுத்து இப்படி வந்து ஸ்கூலுக்கு வந்தான்னா 2 கிலோமீட்டர். So in the picture given below you can see falling from the tree. Leaf வந்து ட்ரீலேருந்து விழுறதை நம்ம பார்க்க முடியுது. In which path the leaf will reach the ground first? எந்த பாத்தில், ஸ்ட்ரைட்டாக விழுற பாத்துலையா இல்லை ஸ்லாண்டிங்காக விழுற பாத்துலையா? The path of the leaf when there is no wind. காற்று வந்து வீசாத அப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக விழுது, அதே காற்று வீசும் போது இப்படி ஸ்லாண்டிங்காக விழுது. So Uma and Priya are friends studying in the same school. After school hours, they go to the nearby playground, play games and return back home. One day Uma told that she would reach the playground after visiting her grandma's house. The path which they took to reach the playground is shown there. ஏற்கனவே வந்து பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டேக் a twine and measure the length of the path A and B, which is the longest path among two. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ளே கிரவுண்டு, இது ஸ்கூலு, அது அவங்க வீடு. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கா, உமாவும் பிரியாவும் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் ஒன்றா படிக்கிறவங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ளே கிரவுண்ட் பக்கத்தில் இருக்க ப்ளே கிரவுண்டில் போய் ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு, ப்ளே கிரவுண்டில் போய் விளையாண்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு பழக்கம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாள் உமா என்ன சொல்கிறா, ஒன் டே உமா டோல் தட் ஷீ வில் ரீச் த ப்ளே கிரவுண்ட். அவங்களோட கிராண்ட்மா வீட்டை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வரேன் ப்ளே கிரவுண்டுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட பேர் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இதை வச்சு பாத் ஏ ரொம்ப லாங்கஸ்ட்டாக இல்லை பாத் பி ரொம்ப லாங்கஸ்ட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரம் த அபவ் எக்ஸாம்பிள். இப்போ கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், when ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நகருது அப்படின்னா இட் வில் ரீச் ஃபாஸ்டர் இஃப் இட் ட்ராவல்ஸ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனில் பாஸ் ஆகும்போது அது என்ன பண்ண முடியும், ஈஸியாக போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டிலேருந்து இந்த ஸ்கூல் ஸ்ட்ரெயிட் லைன், அப்போ 1.5 கிலோமீட்டர் ஈஸியாக வந்து என்ன ஆகிடுது, ரீச் பண்ணிடலாம். அடுத்த எக்ஸாம்பிள், நோ விண்டு, காற்று அடித்து சாஞ்சு கிஞ்சு இப்படி வர்றதுக்குள்ளே நேராக இருந்து விழுந்துடும் காற்று, அப்போ ஸ்ட்ரைட் லைனில் வரும்போது சீக்கிரம் விழுந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே கிரவுண்ட். ஸோ ப்ளே கிரவுண்டு இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு இப்படி போயிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக ப்ளே கிரவுண்ட் போனால் அவளுக்கு ஈஸி. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஜிக்ஸாக்காக வளைஞ்சு போகிறதும், இவன் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்தது ப்ளே கிரவுண்ட் போயிட்டு வீட்டுக்கு போகிறதுமே இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே கர்வ்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ ஒரு கர்வை விட, அதாவது இந்த மாதிரி ஒரு கர்வ் வளைஞ்சு போகிறத விட, இந்த மாதிரி போகிறத விட ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறதுக்கு கிலோமீட்டர்ஸ் கம்மி. ஸோ அதை தான் வந்து இங்கே நமக்கு ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி, அசலேஷன், டைம் கிராஃப்,
velocity time graph, center of gravity and stability. ஸோ நம்ம வந்து இந்த டாபிக் எல்லாம் இந்த லெசனோட முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு லிசன் பண்ணாமல் இது நம்மளுக்கு கண்டினியூஸாக உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரும். ஸோ இந்த சிம்பிளான கான்செப்டை இப்போயே நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற அந்த டைம் பீயிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டைம் பீயிங் இல்லை, கிலோமீட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ். அதே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், அதே எண்டிங் பாயிண்ட் தான், ஃபைனல் பொசிஷன் தான். ஆனால் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா displacement. So both distance and displacement possesses the same unit meter. ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் அதோட யூனிட் மீட்டர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பி இஸ் தேர். ஸோ இப்போ ஏலேருந்து பிக்கு ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா இங்கே நார்மலாக எத்தனை கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்குது? 5 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்குது. அதே வந்து சுற்றி வளைச்சிட்டு ஃபஸ்ட்டு இப்படி போனோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர். இப்படி வந்தோன்னா 7 கிலோமீட்டர். இதுலேயுமே ஸ்ட்ரைட் லைன் தான் என்னது அதோட ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறது தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி வேணாலும் நம்ம போய்க்கலாம். இது டிஸ்டன்ஸ். இதோட ஃபஸ்ட்டு டு ஸ்டார்டிங் ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற இந்த 5 கிலோமீட்டர் தான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ 1 and 2 பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், 3 வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ ஃபஸ்ட் பார்த்து அவங்க எடுத்துக்கிட்டது 10, செகண்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டைம் பார்த்து வந்து 5 கிலோமீட்டர். அப்போ தேர்டாக அவங்க பாஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது A to B ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போ அந்த 5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அதே மாதிரி த பாத் அமாங் த மூவிங் ஃப்ரம் point A to point B is shown in the figure. So total distance traveled by the object is 120. Okay va? So the north, இங்கே நார்த், இங்கே சவுத்து இது வந்து ஈஸ்ட், அதனால் சவுத் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க இந்த டைரக்ஷன் இப்படி வரதால். ஸோ இது சவுத் ஈஸ்ட். ஸோ அப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு இந்த 2 எக்ஸாம்பிளில் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் இந்த 5 கிலோமீட்டர் A to B ஸ்ட்ரெயிட் லைன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த 10 கிலோமீட்டர் அண்ட் 7 கிலோமீட்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ். அதாவது எவ்வளோ தூரம் நம்ம வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோன்றது மட்டும் டிஸ்டன்ஸ். அதே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் 2 எக்ஸாம்பிளையும் நமக்கு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த பாத் இன் விச் ரேபிட் ரேன் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ ரேபிட் எப்படி ஓடணும் அப்படின்றதுக்கான பாத் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர் தட் ஈச் ஸ்கொயர் இஸ் இன் யூனிட் ஆஃப் 1 ஸ்கொயர் மீட்டர். ஒரு யூனிட்டும் நம்ம 1 ஸ்கொயர் மீட்டராக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ரேபிட் ஸ்டார்ட்ஸ் அட் த பாயிண்ட் A and reach the point B. Find the distance and displacement of the given figure. When will the distance and displacement will be equal? The starting point and finishing point should be different. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே பியில் போகணும். அப்போ இங்கே இப்படி வந்து க்ராஸ் பண்ணி இப்படி பிக்கு போகிறது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து இப்படி பிக்கு போகிறது. ஸோ அப்போ இதில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அப்போ அந்த ஆரம்பிக்கிற அந்த A பாயிண்ட் டு B பாயிண்ட் ரீச் பண்ணது இல்லையா, அது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கணும்? The rabbit starts from point A and reaches the point B. So find the displacement and distance ன்னு கேட்டிருக்காங்கல்ல. When will be the distance and displacement ஈக்குவலாக இருக்கும்? டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா the starting point and finishing point வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது தான் ஈக்குவலாக இருக்கும். So when we represent the displacement, we use a positive or negative sign depending on the direction in which it travels. நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ தூரம் அது போகுதுன்றதை நம்ம வந்து அசைன் பண்ணும்போது அது கூடயே வந்து சில சைன்ஸையும் வந்து என்ன பண்ணுது, இட் டிபெண்ட்ஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் டைரக்ஷன். ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் கன்சிடர் அ பாயிண்ட் A and starts the starting point while the object moves from A to B. The displacement is considered to be the positive and negative when it travels from B to A. அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் பிலேருந்து ஏக்கு
எண்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மறுபடியும் வந்தால் அது நெகட்டிவ், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு போச்சுன்னா அது பாசிட்டிவ். ஸோ சுபா கோஸ் டு நியர்பை பிளே கிரவுண்ட் ஃப்ரம் ஹர் ஹோம். லுக் அட் த பிளே பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். இங்கே கொடுத்துருக்க பிக்சரை வச்சு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஷீ ட்ராவல்டு. இதுதான் வந்து 100 மீட்டர். இது டிஸ்பிளேஸ்மெண்ட். அவள் ட்ராவல் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ 400 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கா. அப்போ இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 400 மீட்டர். வாட் இஸ் ஹர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அவளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர். ஓகேவா. ஸோ கேன் யூ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இதுக்கப்புறம் இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஆப்ஜெக்ட் இஸ் 15 கிலோமீட்டர். ஓகேவா. அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு 15 கிலோமீட்டர்ஸ், ஆனால் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 15 கிலோமீட்டர். அப்போ வாட் இஸ் யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம், எப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபினிஷிங் பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ ரெண்டுத்துக்குமே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுத்துக்குமே டிஃபர் ஆகுது. அப்போ அதனால தான் வந்து ரெண்டுமே 15 கிலோமீட்டர்ஸில் இருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ பர்சன் இஸ் 30 கிலோமீட்டர் அண்ட் ஹிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 கிலோமீட்டர். வாட் டூ யூ இன்ஃப்ரம் ஃப்ரம் திஸ். ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்து 30 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அவன் என்ன பண்ணுறான், மூவ் ஆகுறான். அது அவனோட டிஸ்டன்ஸ். ஆனால் அவன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தா 0. அப்போ இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற, அப்போ அவன் என்ன பண்ணலை, சுற்றி சுற்றி எங்கெங்கேயோ போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கே தான் வரான். அதான் அப்போ தான் என்ன ஆக முடியும், அது 0 கிலோமீட்டராக ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீடு இங்கே இருக்குன்னா, இப்படி வீட்டுக்கு நீ வர்றதுக்கு நீ விளையாடுறேன்னு வச்சுக்கோயேன், வீட்டிலேருந்து ஓடி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இப்படி வரேன், திருப்பி வீட்டுக்கே தான் வரேன். அப்போ திருப்பி இங்கே வந்து ஓடி போயிட்டு வந்த கிலோமீட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோ, ஒரு சாம்பிளுக்கு. இல்லைன்னா 1 கிலோமீட்டர் கூட வச்சுக்கோ. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கேருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டும் ஒன்றே தான். அப்போ உனக்கு எப்படி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகும், ஆகாது. அப்போ அது 0 கிலோமீட்டர். The next, do you know பாரு, nautical miles. Nautical miles is the unit for measuring the distance in the field of aviation and sea transportation. 1 nautical mile is 1.852 kilometer. இது அதிகமாக வந்து நேவிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சி ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி இங்கே கிலோமீட்டரு மீட்டர் இவ்வளோ மைல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி அவங்க நாட்டிக்கல் மைல்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ த யூனிட் ஃபார் மெஷரிங் த ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளைன் அண்ட் ஷிப் இஸ் நாட். அதே ஏரோப்ளைனுக்கும் ஷிப்புக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டுன்ற யூனிட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இட் இஸ் மீன் தட் த கேன் ட்ராவல் 1 nautical mile in 1 hour. அப்போ 1 மணி நேரத்தில் 1 nautical mile அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், ஒரு நாட்னா க்ராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 1 nauticalனா என்ன, 1.852 கிலோமீட்டர். 1.852 கிலோமீட்டர். தென் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். A to Bயை நம்ம எப்படி சுற்றி வரோமோ அந்த சுற்றுற எல்லா கிலோமீட்டரும் ஆட் ஆச்சுன்னா அது டிஸ்டன்ஸ். A to Bயை நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதே இடத்துல நம்ம சுற்றி வந்துட்டு அதே இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கிலோமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் டிஸ்டன்ஸில் ஏறும். ஏன்னா அங்கங்கன்னு சுற்றிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி அதே இடத்துல ரீச் ஆகிறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A to B பாஸ் பண்ணால் அது பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே ரிவர்ஸாக B to A திருப்பி போன இடத்துலேருந்து டெஸ்டினேஷன்லேருந்து மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அது மைனஸ் ஆகிட்டே வருது இல்லையா. இப்போ 30 கிலோமீட்டர் ஏலேருந்து பிக்கு 30 கிலோமீட்டர்னா பிலேருந்து திருப்பி ஏக்கு ரீச் ஆக என்ன ஆகிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. 28 கிலோமீட்டர், 27 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, அப்போ மைனஸில் போகுது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா என்னது, எவ்வளோ ஒரு 1 ஹவரில் எவ்வளோ மினிட்குள்ளே நம்ம க்ராஸ் பண்ணுறோம், எவ்வளோ செகண்ட் டைம்குள்ளே நம்ம க்ராஸ் பண்ணுறோன்றது தான். அப்போ நமக்கு அங்கே என்ன தேவைப்படுது, டைம் தேவைப்படுது. ஸோ இந்த 6th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், இதுதான் வந்து ஸ்பீடோட ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம், இப்போ ஏலேருந்து பிக்கு போக 10 கிலோமீட்டருக்கு எவ்வளோ மணி நேரம் போனேன் அப்படின்றது தான் ஸ்பீடே. அப்போ 10 கிலோமீட்டருக்கு நான் 1 மணி நேரத்தில் போயிட்டேன் அப்படின்னா 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியும். அப்போ அதான் அதோட ஸ்பீடு. அதான். ஸோ இப்போ இதுக்கு யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் செகண்டு. ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம், லென்த்தோட யூனிட் மீட்டர், டைமோட யூனிட் செகண்ட். ஸோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறதால மீட்டர் செகண்டு, M/S. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இப்படியும் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீடு, நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக இப்போ ஏலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா அந்த 10 கிலோமீட்டரில் நான் 1 ஹவரில் க்ராஸ் பண்ணுறேன்னா அதே அடுத்த 10 கிலோமீட்டர் நீ அதே 1 ஹவர்லேயே க்ராஸ் பண்ணும். அப்போ அதுக்கு அடுத்த 10 கிலோமீட்டர் நீ அதே 1 ஹவர்லேயே க்ராஸ் பண்ணும். அப்போ 30 கிலோமீட்டருக்கு நீ 3 ஹவர் க்ராஸ் பண்ணியிருக்கோம். 40 கிலோமீட்டருக்கு நீ 4 ஹவர் க்ராஸ் பண்ணியிருக்கணும். அப்போ கண்டினியூஸான அந்த இன்டர்வல் டைம் மாறாமல் அந்த டிஸ்டன்ஸ் மாறாமல் போச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் யூனிஃபார்ம் ஸ்பீடு. அப்படியே ஆப்போசிட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். இப்போ ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது அது ஒரு ஸ்பீடில் எடுக்குது, டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு டைமுக்கு எடுக்குது. ஃப்ளைஓவர் ஆகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் டைம், அடுத்தது திருப்பி டிபார்ச்சர் ஆகும்போது மாறுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ஒரு இடத்துக்கும் ஒரு ஸ்பீடை மாற்றிக்கிட்டே போகும். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ அப்போ ஸ்பீட் அண்ட் நான் யூனிஃபார்ம் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ யூனிஃபார்ம் ஸ்பீட்னா என்னென்னு நான் டெஃபினேஷனாக படிச்சிடுறேன். If a body is in motion, cover equal distance in equal interval of time, then the body is called to be uniform speed. ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் டைம், அதாவது குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே தான் எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் ஒரே கரெக்டாக இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம். அதே நான் யூனிஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாடி கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். 1 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டரும் போயிருப்பேன், 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டரும் போயிருப்பேன், அடுத்த 1 மணி நேரத்தில் 20 கிலோமீட்டரும் போயிருப்பேன். அப்போ நீ என்ன பண்ணுற, உன்னோட ஸ்பீடை அங்கங்கே இன்க்ரீஸ் பண்ணுற குறைக்கிறேன். ஸோ அப்போ அது அன்யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம் டேக்கன் டு ட்ராவல் தட் டிஸ்டன்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து டூ யூ நோ 1 kilometer per hour is equal to 5/18 ms, அதாவது மீட்டர் செகண்ட். ஹவு வி காட் திஸ், எப்படி இது நமக்கு கிடச்சிச்சு? 1 கிலோமீட்டர்னால் நமக்கு தெரியும் 1000 மீட்டர், ஒரு ஹார்னால் நமக்கு தெரியும் 3600 செகண்ட்ஸ்னு. ஸோ அப்போ 1 கிலோமீட்டர் பை ஹார் ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம என்னவாக மாற்றிட்டோம், மீட்டர் செகண்டுன்னு மாற்றிட்டோம். அப்போ m/s அப்படின்னமோ 1000/3600 நம்ம பண்ணோம். ஸோ அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இங்கே 5/18 கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 கிலோமீட்டர் பை ஹாரை மீட்டர் செகண்டில் சொல்லணும்னா 5/18. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டே காமிச்சிடுறேன். இப்போ 1 கிலோமீட்டர் வந்து என்னவா மாறிடுச்சு, 1000 மீட்டராக மாறிடுச்சு, 1000. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹார் வந்து 3600 செகண்ட்ஸ். இது மீட்டர், இது செகண்ட். ஸோ அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 2 ஜீரோவையும் நம்ம என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் இது எத்தனை தடவை வரும், 5 டைம்ஸ் வரும். அதே இது 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இது 5 டேபிள், இது 2 டேபிளோ இல்லை 6 டேபிளையோ வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5/18 m/s. அதுதான். அடுத்தது வந்து நோ த ஸ்பீடு. டாட்டாய்ஸ் எவ்வளோ ஸ்பீடில், இப்போ நம்ம இதை எப்படி மாற்றணுமோ அதே மாதிரி இது கூட கால்குலேட் பண்ணி தான் டாட்டாய்ஸோட ஸ்பீடு எம்எஸ்சில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே மீட்டர் செகண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டாட்டாய்ஸ்க்கு 0.1, பர்சன் வாக்கிங் நம்ம நடந்து போனோம்னா 1.4 மீட்டர் செகண்டு, ஃபாலிங் ரெயின் ட்ராப் 9 to 10 மீட்டர் செகண்டு, 9 மீட்டர் பர் செகண்ட் வரலாம், இல்லைன்னா 10 அந்த ரேஞ்சுக்குள்ளே. கேட் ஓடுனா 14 மீட்டர் செகண்டு, சைக்கிளிங்னா 20 to 25 கிலோமீட்டர் பர் ஹார். 1 கிலோமீட்டருக்கு 20 25 கிலோமீட்டர் சைக்கிளில் போகலாம். சீத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 மீட்டர் செகண்டு. பவுலிங் ஸ்பீட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர், நல்லா வேகமாக வீசுகிறாருன்னா ஒரு மைலுக்கு ஒரு 90 to 100 மைல்ஸ் பர் ஹார். ஒரு ஹாருக்கு 90 இல்லைன்னா 100 மைல்ஸ் கிராஸ் பண்ணுவார். பேட்மிண்டன் ஸ்மாஷ் பார்த்தீங்கன்னா 80 to 90 மீட்டர் செகண்டு. ஸோ இந்த செகண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு, இது 1 ஹாருக்கு தான். அப்போ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே இந்த மைல்ஸ்க்கு மீட்டருக்கு தான். பேசஞ்சர் ஜெட் பார்த்தீங்கன்னா 180 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சப்போஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. லைக்வைஸ் இந்த டூ யூ நோவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 சயின்ஸ், சோஷியல் இதுக்கான டூ யூ நோஸ் எல்லாமே தனியாக எடுத்து வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சீரிஸையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிறிஸ்பான டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏ இங்கே ஆரம்பித்து பி இங்கே ஆரம்பித்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற இந்த 5 கிலோமீட்டரோ இல்லை எத்தனை கிலோமீட்டரோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதே இப்படி சுற்றி நான் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இப்படி வந்தேன், இங்கே எனக்கு 20 கிலோமீட்டர் ஆகிடுச்சு அப்படின்னா இது டிஸ்டன்ஸு. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆன் ஆகிற ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்றது தான் வெலாசிட்டி. அப்போ இங்கே நமக்கு டைரக்ஷன் தேவை கிடையாது. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அது என்ன ஆகுது, மூவ் ஆகுது, தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதான் வந்து வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ அது எஸ்ஐ யூனிட் என்ன, மீட்டர் பை செகண்ட், அதுக்கும் அதே தான். ஸோ இப்போ ஃபிகர் பார்ப்போம். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு அத்லட் வந்து என்ன பண்ணுறாரு, டேக்ஸ் 25 செகண்ட்ஸ் டு கம்ப்ளீட் 200 மீட்டர்ஸ் ஸ்பிரிட் ஈவெண்ட்டு. 25 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு ஒரு 200 மீட்டரை ரன் பண்ணுறதுக்கு. ஃபைண்ட் ஹர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீடோட ஃபார்முலாவும் தெரியும், வெலாசிட்டியோட ஃபார்முலாவும் தெரியும். ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எப்படினாலும் போயிட்டு அது என்ன பண்ணிடும், ரீச் ஆகுறது அதோட டிஸ்டன்ஸ். வெலாசிட்டியில் இந்த டைரக்ஷனில் தான் அது மூவ் ஆன் ஆகணும், இந்த டைரக்ஷனில் தான் அது போகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு இது இருக்குது, அதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அப்போ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 மீட்டர். அவன் டைம் டேக்கன் ஏற்கனவே நமக்கு 25 செகண்ட் சொல்லியாச்சு, போட்டாச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனாக இந்த இடத்துக்கு 50 மீட்டர், அவனோட எடுத்துக்கிட்ட செகண்ட்ஸ் 25. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 8. ஓகேவா? ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. ஓகேவா? 25 1s are 25 2s are 25 1s are 25 8s are. So 25 into 8. So automatically 40. 8 2s are 16. அடுத்தது 20. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருது, 8 மீட்டர் செகண்ட், இதுக்கு 2 மீட்டர் செகண்ட். அப்போ என்ன ஆகுது, வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடோட வேல்யூ சேஞ்ச் ஓவர் ஆகுது. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அண்ட் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன? ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இந்த சேம் டைரக்ஷன், லைட் ட்ராவல் த்ரூ வேக்கம். ஒரு காற்று இல்லாத ஒரு இடத்துல லைட் ஸ்ட்ரெயிட்டில் ட்ராவல் ஆச்சு, அப்போ அது கரெக்டான டிஸ்டன்ஸில் கரெக்டான டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு டைமுக்கு போச்சுன்னா அது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதே வந்து அதோட டைரக்ஷனை வந்து அதை சேஞ்ச் பண்ணி எப்படினாலும் அது போகலாம். அதாவது ட்ரெயின் எப்படி வந்து ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு ஒரு டைமிங் எடுத்து போதோ அதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் டிவைடட் பை த டோட்டல் டைம் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட் வி கெட் த ஆவரேஜ் வெலாசிட்டி. அதாவது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மொத்தமாக நமக்கு கிடைக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் பட் நமக்கு மொத்தமாக கிடைக்கிற டைமை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ அப்போ இங்கே ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா கார் வந்து 5 கிலோமீட்டரில் ட்ராவல் ஆகுது ஈஸ்ட் டு ஈஸ்ட் அண்ட் ஒரு யூ கட் மேக் பண்ணி அடுத்தது 7 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகுது எண்ட் பாயிண்ட்டுக்கு. ஸோ இஃப் த டைம் டேக்கன் ஃபார் த ஹோல் ஜேர்னி இஸ் 0.2 ஹார்ஸ் எடுத்துக்கிறாங்க. கால்குலேட் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த கார். இப்போ அவனுக்கு இங்கேருந்து இங்கே வந்து 1 கிலோமீட்டர், இங்கேருந்து இங்கே 1 கிலோமீட்டர். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதையும் மைனஸ் பண்ணி அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டோட்டல் ஹாரை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ இப்போது டேக்கிங் த டைரக்ஷன் டியூ ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஓ அஸ் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ ஓ வந்து பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்குது, இந்த இடத்துல ஆரம்பிக்குது. அப்போ இது வந்து பாசிட்டிவ். ஸோ இது பாசிட்டிவாக இது ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது மறுபடியும் அது இப்படி யூ டர்ன் பண்ணி இப்படி போகும்போது அது நெகட்டிவாக மாறுதுன்றதுனால 5 - 7. நம்ம ஏற்கனவே வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருப்போம். ஸோ 5 - 7. ஸோ டிவைடட் பை 0.2 ஹார். அப்போ இதுக்கு -2, இது 0.2. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம அப்படியே வந்து -10 கிலோமீட்டர் per hour or -10 into 5/18. நம்ம ஏற்கனவே வந்து 10 கிலோமீட்டர் per hour வந்து நமக்கு என்ன 5/18 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம் மீட்டர் செகண்டில். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியும் எழுதிக்கலாம் இல்லைன்னா இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 into ஸோ இப்போ இந்த சம் பார்த்தோன்னா இப்போ எப்படி -2/0.2ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணும் போது நமக்கு வந்து 0.2 into 10 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்,
020ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஒரு புள்ளிக்கு தள்ளி தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ 0 புள்ளி தள்ளி இங்கே டெசிமல் பாயிண்ட் வந்தால் 02. இந்த 0 வேல்யூ இல்லை, அதனால 2. ஸோ அப்போ நம்ம வந்து 10ல் என்ன ஆகிடுது, இது வந்துடுது, அந்த மைனஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ -10 km/h நம்ம இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகிடுது, கிடச்சிருது. அது அப்படியே எழுதலாம். இல்லைனா இந்த km/h வந்து மீட்டர் செகண்டாக மாற்றி 5/18 நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு. அதாவது 1000/3600 அதில் கேன்சல் பண்ணப்போ கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறீங்களா. ஸோ இப்போ எழுதிட்டோன்னே நம்ம இதை வந்து டூ டேபிள் என்ன பண்ணிக்கிறோம், 5ஆக மாற்றிடுறோம். இதை 2 டேபிள் இதை 18 9ஆக மாற்றிடுறோம். ஸோ அப்போ 5 -5 × 5/9ன்னு கிடச்சிரும். அடுத்தது இது நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், -25/9ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ -25/9ன்னு நம்ம எழுதினாலும் எழுதலாம். இல்லை இன்னும் இதை ஃபர்தராக என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி டிவைட் பண்ணலாம், மறுபடியும் 9ஆல் -25 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 9 இப்போது நான் 25 வருமா 9 டேபிளில், இல்லை. இப்போது இந்த -10 × 5/18 வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -25/9. ஸோ இந்த -25/9 எப்படி கிடைக்கிறேன்ற ஸ்டெப் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். ஸோ இந்த -25/9 நம்ம வந்து இன்னும் அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.28 m/s m/s கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் மெத்தட் கேன் ஹெல்ப் யூ டு ரீகால் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம். அதாவது டி ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு அது வந்து ஹாஃபாக பிரித்து மேலே டி, இது ஹாஃபாக பிரித்து இது வி, இது டீன்னு மாற்றிட்டோன்னா இப்போ வின்னு வந்துச்சுன்னா d/t, அடுத்தது டீன்னு வந்துச்சுன்னா d/v, அடுத்தது டின்னு வந்துச்சு அப்படின்னா v × t. இது ரெண்டுத்தையும் வரும்போது மட்டும் இன்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்போது இப்படி வரைஞ்சிக்கிட்ட டின்னு வந்துச்சுன்னா v × t, அதே வின்னு வந்துச்சுன்னா d/t, அதே டீன்னு வந்துச்சுன்னா d/v. இப்படி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஃபார்முலாவை. இது வந்து d ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், v ஃபார் வெலாசிட்டி, t ஃபார் டைம். ஓகேவா. ஸோ அப்போ d for displacement, v for velocity, t for time. Then next they had given some problems. Calculate the velocity of a car traveling with a uniform velocity covering 100 meter in 4 seconds. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணோம், வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணோம், காரோட வெலாசிட்டி. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, they had given the distance as well as they had given the time too. ஸோ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, displacement divided by or distance divided by time தான் வந்து நம்ம என்னது வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்போ 100 மீட்டர் பை 4 செகண்ட். ஸோ அப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 100/4, 4 2s are 8, 2. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4 5s are 20. அப்போ 4 25s are we get 100. ஸோ அப்போ 4 1s are 4, இங்கே 25. ஸோ அப்போ காரோட வெலாசிட்டி என்ன, 25 m/s இல்லைனா ms⁻1 அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 4 செகண்டுக்கும் 25 மீட்டர்ஸ் போயிருக்கான். ஸோ அப்போ ஈவனாக அவன் ஒரு 4 செகண்ட்ஸ்க்கும் 25 மீட்டர் என்ன பண்ணியிருக்கான், போயிருக்கான், அந்த 100 மீட்டர் ரீச் ஆகிற வரைக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உசைன் போல்ட் கவர் 100 மீட்டர் இன் 9.58 செகண்ட்ஸ். Calculate his speed. If Usain Bolt competes with the cheetah which is running at the speed of 30 meter per second, who will be the winner? So உசைன் போல்ட் வந்து 9.85 செகண்ட்ஸில் 100 மீட்டர் ஓடிட்டாங்க. இது 100 மீட்டர் ஓடினாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர் வந்து என்ன ஆகுது, இது ஓடுது. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோட ஸ்பீடு அதிகம்னு கேட்குறாங்க. ஸோ 100 மீட்டர் இன் 9.58 அண்ட் 30 மீட்டர் இன் 1 செகண்ட். ஸோ அப்போ 1 செகண்ட்ன்றது நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங்கில் எழுதணும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், உசைன் போல்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட
வெலாசிட்டி அவங்க ஸ்பீடை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அவங்க ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் தான். ஸோ அவங்க 100 மீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணுறாங்க 9.58. இந்த 9.58 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இருக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் பண்ணிக்கலாம். 10 செகண்ட்ஸாக என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 100 மீட்டர் பை 10 செகண்ட்ஸ் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will get 10 இல்லையா. இங்கே கீழே 10 இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி 100 பை 10 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 9.58 ரவுண்ட் பண்ணிட்டோம் 10. ஸோ அப்போ 2 ஜீரோஸையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா we get 10. ஸோ அப்போ 10 மீட்டர் பை செகண்ட். ஸோ அப்போ உசைன் போல்ட் வந்து 10 மீட்டர் தான் பர் செகண்டுக்கு ஓடுறாங்க. சீட்டானா 30 மீட்டர் ஓடுது பர் செகண்டுக்கு. அப்போ யார் வின்னர், சீட்டா. ஸோ ஐ திங்க் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் த செகண்ட் கொஷின். தென் தேர்ட் பாருங்கள், யூ ஆர் வாக்கிங் அலாங் ஈஸ்ட் டைரக்ஷன், நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட். You are walking along east direction of 4 meter, then 2 meter towards south. ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி 4 மீட்டரும் சவுத்தை நோக்கி 2 மீட்டரும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நடந்துகிட்ருக்கீங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட், மறுபடியும் இங்கே 4 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட், மறுபடியும் 2 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்தும் சவுத்தும் 2 மீட்டர், ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் 4 மீட்டர். யூ கவர் த டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் 21 செகண்ட். இந்த 4 டிஸ்டன்ஸையும் நீ எத்தனை செகண்டில் கவர் பண்ணுற, 21 செகண்டில். ஸோ வாட் இஸ் யுவர் ஆவரேஜ் ஸ்பீட் அட் ஆவரேஜ் வெலாசிட்டி? கொடுத்துருக்குற ஆவரேஜ் ஸ்பீடில் உன்னோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டோட்டலாக நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 2 4 2 2 கொடுத்துருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதோட ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஸ்பீடுக்கு என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸுன்னும் போது நமக்கு 4 டிஸ்டன்ஸ் வருது, ஒன்று 4 இன்னொன்று 4 இன்னொன்று 2 இன்னொன்று 2. அப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 8 9 10 11 12 மீட்டர்ஸ் வருது டிஸ்டன்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேக்கன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து 21 செகண்ட் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா we will get, டிவைட் பண்ணால் பார்த்தோன்னா நமக்கு அந்த ஸ்டெப் அலாங் டிவிஷன் பண்ணும்போது 0.5718 வரும் ஆன்சர். ஸோ அப்போ இந்த 0.5718 இல்லைன்னா நம்ம அதை வந்து ஜஸ்ட் 0.571 மட்டும் 3 நம்பர்ஸோட கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த ஆன்சர் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ அப்போ நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடச்சாச்சு. ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, 0.571. அடுத்தது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இப்போ நம்ம சொன்ன டைரக்ஷன் படி பார்த்தோன்னா அவங்க போயிட்டு ஒரே இடத்துல தான் மறுபடியும் ரீச் ஆகுறாங்க இல்லையா. 4 மீட்டர் வெஸ்ட் போயிட்டு திருப்பி வராங்க, அப்புறம் 2 மீட்டர் ஈஸ்ட் போயிட்டு திருப்பி வராங்க, அப்புறம் நார்த் போயிட்டு வராங்க. அப்போ அவங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற இடம் சேம்ன்றதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே என்ன நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். இங்கேருந்து இங்கே போயிட்டாங்க அப்படின்னா இது என்ன இருக்கோ ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன இருக்கோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். திருப்பி இங்கே இப்படி சுற்றிட்டு திருப்பி இப்படி வந்தாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்படின்னு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0. ஏன் ஆவரேஜ் வெலாசிட்டி 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆவரேஜுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்படின்னா 0 by anything is divided by anything is 0. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 வந்துச்சுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன தான் 0. ஆனால் ஆவரேஜ் ஸ்பீட் என்ன 0.571. So I think you will be understood that. The next topic, acceleration. Acceleration என்னன்னா rate of change of velocity. வெலாசிட்டின்றது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அதாவது டைரெக்டாக அது எந்த டைரக்ஷனில் எந்த ஸ்பீடில் போகுதுன்றது தான் வெலாசிட்டி. ஸோ அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசர்லேஷன். அதர் வேர்ட்ஸில் பார்த்தோம்னா இஃப் அ பாடி சேஞ்ச் இட் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் தென் இட் இஸ் கால்ட் டு பி அசர்லேஷன். ஸோ அப்போ ஒரு பாடி வந்து கரெக்டாக இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஸ்பீடு தான் சேஞ்ச் ஆகுது. ஒரு 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 செகண்டுக்கு 20 கிலோமீட்டர் தான் 20 மீட்டர் போகுது. அதே ஒரே செகண்டுக்கு 30 மீட்டர் போகுது. அப்போ ஸ்பீடு இங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பீட் டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா. அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 20 மீட்டர் போச்சு, ஆனால் ஸ்ட்ரைட்டாக போகாமல் வேறு டைரக்ஷனில் போகுது. ஆனால் ஒரே யூனிஃபார்மாக தான் போகுது. அப்போ இங்கே என்ன நடக்குது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது
ஆனால் ஸ்பீடு சேஞ்ச் ஆகலை. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது, ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இது நடந்தாலுமே அதுக்கு பேர் ஆசர்லேஷன். ஸோ நார்மலாக நமக்கு வந்து வெலாசிட்டி அப்படின்றது என்னென்னா ஏ பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி பி பாயிண்டில் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறது தான் வெலாசிட்டி. ஸோ அப்போ அந்த வெலாசிட்டியில் ஏதாவது சேஞ்ச் அக்கர் ஆச்சு அப்படின்னா அது பேர் ஆசர்லேஷன். என்ன சேஞ்ச் அக்கர் ஆகும்? ஒன்று ஸ்பீடில் அக்கர் ஆகும், இல்லை டைரக்ஷனில் அக்கர் ஆகும், இல்லை ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டு சேர்த்து அக்கர் ஆகும். ஸோ அப்போ அதுதான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடில் அக்கர் ஆச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம் மோஷனாக மாறிடும். டைரக்ஷனில் அக்கர் ஆச்சுன்னா டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஆனால் அதோட இது அது என்னது யூனிஃபார்மாக தான் மூவ் ஆகும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ஷனும் மாறலாம், இல்லைனா யூனிஃபார்மிட்டியும் என்ன ஆகலாம், மாறலாம். ஸோ இதுக்கு திஸ் கம்ஸ் அண்டர் ஆசர்லேஷன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசர்லேஷன் ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னும் போது நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆரம்பிக்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் முடிக்கிற அந்த ஃபைனல் பாயிண்ட்டை தான். ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டியை வந்து நம்ம வின்னு கன்சிடர் பண்ணுறோம், இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம யூன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். எங்கே முடிஞ்சது எங்கே ஆரம்பிச்சது அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி டைம் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அது எவ்வளோ டிஃப்ரென்ஸில் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அசர்லேஷன் இஸ் ஈக்குவல் டு v minus u by t. ஸோ SI யூனிட்டில் அசர்லேஷனோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ms par minus 2, சாரி ms par 2. A car at rest starts to travel in a straight line path. It reaches a velocity of 12 meter per second in 4 seconds. What is its acceleration assuming that it accelerates uniformly? ஸோ யூனிஃபார்ம் ஆசர்லேஷன் சொல்லியாச்சு. ஸோ அப்போ யூனிஃபார்மாக ஒரே ஸ்பீட்லேயே தான் போயிட்டுருக்கு. அப்போ கொடுத்துருக்குற வெலாசிட்டி அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்து 12 மீட்டர் பர் செகண்ட், ஆனால் அது 4 செகண்டுக்கு போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து 4 செகண்ட்ஸுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு, ஆனால் அது யூனிஃபார்ம்னு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கீவேர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது யூனிஃபார்மாக ஆசர்லேட் ஆகுது. அப்போ ஒரு மீட்டருக்கும் அது 12 தான் க்ராஸ் ஆகி போகுது. ஸோ இப்போது நம்ம அதுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிற இடம் வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது, இன்னும் கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகலான்றதுனால இனிஷியல் ஸ்டேஜை நம்ம 0 செகண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கணும், மென்ஷன் பண்ணிக்கணும். 0 மீட்டர் பர் செகண்ட், ஏன்னா அங்கே தான் ஆரம்பம். ஏன்னா கார் வந்து அங்கே எங்கே இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகும்போது அது வந்து 12 மீட்டர் பர் செகண்டுன்னு மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ 12 m/s. ஸோ இதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிற டைமு, அந்த இனிஷியல் டு ஃபைனலுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 4 செகண்ட்ஸு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இனிஷியல் கிடச்சாச்சு, ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சாச்சு, டைமும் கிடச்சாச்சு. அப்போ நம்ம ஃபார்முலா அசர்லேஷனுக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை டைம். ஸோ ஃபைனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12, இனிஷியல் வந்து 0 டிவைடட் பை டைம் 4. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நமக்கு அதே 12 தான் வரும். இங்கே 4 டேபிளில் 3 டைம்ஸ் வந்து என்ன பண்ணோம் நமக்கு கிடைக்கும். அப்போ அசர்லேஷன் வந்து 3 ms par 2. ஸோ ms par 2ன்றது வந்து அசர்லேஷனோட யூனிட். ஸோ இதுதான் வந்து அதோட. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. See how brisk I am. My name is Cheetah. I can run at the greatest speed. Do you know what my speed is? It is 25 meter per second to 30 meter per second. My speed changes from 0 to 20 meter second in 2 seconds. ஓகேவா? ஸோ அதாவது ஸ்டார்டிங் டு இனிஷியல் ஸ்டேஜுக்கு 2 செகண்ட்லேயே 20 மீட்டர் பர் செகண்டுக்கு ஓட ஆரம்பிச்சு. See how good my acceleration is. ஸோ அப்போ என்னோடய அசர்லேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது ஆரம்பத்துலேருந்து முடிவுக்குள்ளே என்னோட மீட்டர் வந்து பர் செகண்டுக்குள்ளே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன்றதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த சம் எப்படி போட்டோமோ அதே தான். ஸோ அப்போ வந்து என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ் என்னது, ஸ்டார்டிங் 0லேருந்து 20. அப்போ 20 - 0 எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது, 2 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்லுது. அப்போ 20/2 20/2 நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10. அப்போ இதோடது என்னது 10 ms par 2. அதுதான் வந்து அதோட அசர்லேஷன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அசர்லேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமுக்கு தகுந்த மாதிரி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது ஓரளவுக்கு பாசிட்டிவ் அசர்லேஷன்னு சொல்லலாம். அதாவது 20 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 30 மீட்டர் பர் செகண்டுக்குன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியும், we can tell that positive. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தெரியும், இங்கே 0 ms per இனிஷியல்லேருந்து ஆரம்பித்து அடுத்த 10 செகண்ட்குள்ளே 6 மீட்டர் பர் செகண்ட் போயிருக்கு, அடுத்த 20 செகண்ட்ஸில் 14 போயிருக்கு, அடுத்த 30 செகண்ட்ஸில் 14 தான் போயிருக்கு, அடுத்தது 40 செகண்டில் 6, அடுத்த 50 செகண்டில் 2.
அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் பொறுமையாக ஆரம்பித்து கொஞ்சம் ஏறி அப்படியே யூனிஃபார்மாக போயிட்டு மறுபடியும் இறங்கி அவர்களை கீழே இறங்கி ஏன்னா டிபார்ச்சர் ஆகிற இடம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியேஷன்ஸ் தெரியுது. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இங்கே டேபிள் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் ஏற்கனவே இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே மாதிரியே போட்டுடலாம். நான் வேணால் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ B to C, பியில் இருக்கிற இனிஷியல் வெலாசிட்டி 6. ஓகேவா? அடுத்தது ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா 14. ஓகே, ஏன்னா B to C மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ V minus U அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண முடியும், 14 minus 6. ஸோ 14 minus 6 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து டைம் டேக்கன், இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டது எவ்வளோ, 10 செகண்ட் டு 20 செகண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுவுமே மறுபடியும் 10 செகண்ட் தான். அப்போ நம்ம 8/10 நம்ம இது பண்ணணும். அப்போ 2 டேபிளில் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்ன 4 டைம் வரும், இது வந்து 5 டைம் வரும். 4/5 வருது. அப்போ நம்ம மறுபடியும் அந்த 4 வந்து 5ஆல் இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 தான் வரும். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, பாயிண்ட். அப்போ வந்து நமக்கு இங்கே மறுபடியும் ஒரு 40 ஆட் பண்ணுறோம், மறுபடியும் 48 40. அப்போ நமக்கு இங்கே 0.8. அப்போ இங்கே அசலேஷன் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா கேல்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அசலேஷன், இல்லைனா டீசலேஷன், இல்லைனா டிட்டார்டேஷன், இந்த மாதிரி 3 நேம்ஸ் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா டைமுக்கு டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா இது நெகட்டிவ் அசலேஷன் இல்லை டிசலேஷன் சொல்லலாம். இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ், அதே மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது நெகட்டிவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்ஃப் பால் ஸ்ட்ரெயிட் லைனில் ரோல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அது ஃபஸ்ட்டு வந்து 8 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படியே வந்து இன் 10 செகண்ட்ஸில் அந்த மாதிரி மாறிச்சு. ஸோ வாட் இஸ் இஸ் டிஸ்ரலேஷன்? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு 8ல் ஆரம்பித்து 2ல் பொறுமையாக ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அப்போ இனிஷியல் வந்து 10, ஃபைனல் வந்து என்னது 2. அப்போ 10 minus 2 வந்து பார்த்தீங்க, 8 minus 2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. அப்போ 6 நம்மளோட டைம் என்னது 10 செகண்ட்ஸு. அப்போ 6/10 போட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை கேன்சல் பண்ணும்போது 0.6ன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அசலேஷனோட ஃபார்ம் இது வந்து பார்த்திங்கன்னா MS/2 அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் அசலேஷன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து எப்பயுமே கரெக்டான ஒரு டைம் இதிலே சேமாக ஃபாலோ ஆகிறது தான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு இத்தனை செகண்ட்ஸில் இவ்வளோ தான் கிராஸ் ஆகுதுன்னா அதே தான் வந்து அது என்ன ஆகிட்டே இருக்குது, யூனிஃபார்மாக கிராஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் வந்து யூனிஃபார்ம் அசலேஷன். அது எந்த டைரக்ஷனில் போனாலும் யூனிஃபார்மான வெலாசிட்டியிலே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து 20 + 20, அடுத்தது 40 + 20, அடுத்தது 60 + 20, அடுத்தது 80 + 20, அடுத்தது 100 + 20. ஸோ அப்போ அந்த 20ன்றது தான் என்ன ஆகிட்டே போகுது, ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ அது அசலேஷன். அப்படியே அது கூட மைனஸ் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா அது டிசலேஷன். அப்படியே பொறுமையாக 20 குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அது டிசலேஷன். ஸோ இங்கே the velocity of the object is increasing 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா அந்த அசலேஷன். அதே வந்து டிக்ரீசிங் 20 மீட்டர் பர் செகண்ட்னா அது டிசலேஷன் சொல்லணும். ஸோ நான் யூனிஃபார்ம் அசலேஷன் அப்படின்னா என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரே மாதிரியே இருக்காது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1ல் 10 போகுது, இதில் 40 போகுது, இதில் 30 போகுது, இதில் 60, இதில் 20 இப்படி மாற்றி வருது பார்த்தீங்களா, இதுதான் நான் யூனிஃபார்ம் அசலேஷன். ஸோ எவ்ரி செகண்ட்ஸ்க்கும் சேமாகவே இருக்காது, மாறி இருக்கும். அதுதான் நான் யூனிஃபார்ம் அசலேஷன். அடுத்தது வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பார்க்க போகிறோம். இப்போ கார் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி. ஸோ அப்போ அந்த கார் வந்து என்ன பண்ணுறது, இட் மெஷர்ஸ் ஃபார் எவ்ரி செகண்ட்ஸ், ஒரு செகண்டுக்கும் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ தட் த டைம் ஆர் ரெக்கார்டட் அண்ட் த கிராஃப் இஸ் பிளாட்டட் யூஸிங் த டேட்டா. ஸோ அப்போ வந்து நமக்கு 4 பாசிபிள்ஸான ஜேர்னிஸ் கிடைக்குது. ஸோ ஸ்டார்டிங் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ 0ல் ஆரம்பிக்குது கரெக்டாக, ஓகேவா? இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்பித்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் 20 டிஸ்டன்ஸில், அதனால் இங்கே ஒரு டாட் வச்சிடுறாங்க. அடுத்தது 1ல் மறுபடியும் 20, மறுபடியும் 2ல் 20, 3ல் 20, 4ல் 20, 5ல் 20ன்னும் போது நமக்கு இந்த பாயிண்ட் வச்ச லைன் எழுதுக்கு ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது, எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை. ஓகேவா? அப்போ கார் வந்து என்ன ஆகுது, the distance is constant for every second. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, இட் இஸ் இன் த ரெஸ்ட். ஏன்னா அந்த 1 மீட்டருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்ரு, அந்த 20 மீட்டரில் 1 செகண்டுக்கு அதே 20 மீட்டர்லேயே தான் இருக்குது, 2 செகண்டுக்கு அதே 20 மீட்டர்லேயே இருக்குது. அப்போ 5 செகண்ட் வரைக்கும் அதே 20 மீட்டர்லேயே இருந்தால் அந்த 5 செகண்டு அந்த காரை அந்த 20 மீட்டர் இருக்கிற இடத்துல அதே ரெஸ்ட்லேயே தான் இருக்குதுன்னு அர்த்தம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கார் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு. யூனிஃபார்ம் ஸ்பீட்னா கொடுத்துருக்க டைமுக்கு கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 மினிட்டுக்கு 10 மீட்டர் கிராஸ் ஆகிருக்கு, 2 மினிட்டுக்கு 20 மீட்டர், 3 மினிட்டுக்கு 30, 4க்கு 40, அப்படியே 10 ஆட் ஆகிட்டே போகுது. 10 கரெக்டாக ஆட் ஆகிட்டே போகிறதால நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக. ஸோ அப்போ கரெக்டான டைம் இன்டர்வெல்லில் நம்ம கார் என்ன ஆகிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. 0ல் ஆரம்பித்து 1ல் 5 செகண்ட் இருக்குது, 2ல் திடீர்னு பார்த்தா 20 செகண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 45 செகண்ட்ஸ்க்கு வந்துடுது. அடுத்தது 4ல் பார்த்தீங்கன்னா 80. இப்படியே போகும்போது நமக்கு அந்த என்ன ஆகுது, கிராஃப் மாறுது. அப்போ இதோட ஸ்பீடு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதே டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சேமு. நமக்கு இங்கேருந்து பிளாட் பண்ணிகிட்டே வருவோம். 0க்கு 0, 1க்கு வந்து 45, 2க்கு 80, அப்படியே பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா இப்படி கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இது வந்து டிக்ரீசிங் மோட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு அண்ட் டைம் கிராஃப். முன்னே நம்ம பார்த்தது டிஸ்டன்ஸ், எப்படி டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பஸ் வந்து தஞ்சாவூர் டு திருச்சி போகுதுன்னா அந்த பஸ் வந்து எவ்ரி செகண்டும் மெஷர் ஆச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணலாம். அப்போ நமக்கு 4 விதமான இது கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பஸ் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், 0லேயும் 0லே இருக்குது, 1லேயும் 0லே இருக்குது, எல்லாத்துலேயுமே எல்லா செகண்ட்லேயும் அது 0லே இருக்குது. அப்போ இங்கே எந்த ஒரு கிராஃபும் இருக்காது. ஓகேவா? அதே பஸ் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் ட்ராவல் ஆக போகுது அப்படின்னா 0ல் தான் இருக்கும். 1ல் பார்த்தீங்கன்னா அதே 10 மீட்டர், அதே 10 மீட்டர் பர் செகண்டில் போகும். 2ல் 3ல் 4ல் அப்போ என்ன ஆகிட்டே இருக்குது, அதே ஸ்பீடை ஒரே இதில் லெவலில் அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. அப்போ ஒரு செகண்டுக்கும் அதே மாதிரியே 10 மீட்டர் பர் செகண்டில் தான் அது போயிட்டுருக்கு. அப்போ நமக்கு அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ அப்போ பஸ்ஸில் வந்து என்ன ஆகலை, எந்த ஒரு டைரக்ஷனோ எந்த ஒரு நான் யூனிஃபார்மிட்டியோ மாறலை. அடுத்தது வந்து யூனிஃபார்ம் ஆசர்லேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 0ல் 10, 1லேயும் 10, 0ல் 10, 1லேயும் 10. அடுத்தது 2ல் 20, 3லேயும் 20, 3ல் 30, 4ல் 40, 5ல் 50. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே வந்தோடனே என்ன ஆகுது, நமக்கு யூனிஃபார்மாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது யூனிஃபார்ம் ஆசர்லேஷன். அது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் டிஸ்ரலேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நமக்கு இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நமக்கு லைன் இப்படி வருது. ஆனால் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, யூனிஃபார்மாக ஆகுது, ஆனால் குறைஞ்சிக்கிட்டு வர்றதால அது டிஸ்ரலேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஆசர்லேஷன் நான் யூனிஃபார்ம். அதாவது ஒரு யூனிஃபார்மிட்டியே இல்லை, எப்போனாலும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் இப்போ 0ல் 10னா 1ல் 2 தான் இருக்குது, 2ல் 8 இருக்குது, அப்புறம் பார்த்தா 5ல் 15 இருக்குது, மாறி மாறி இருக்குது. அப்போ இங்கே நமக்கு ஒரு கர்வ் தான் கிடைக்கும். அப்போ இங்கே வந்து பஸ் மூவ் ஆகுது, ஆனால் ஒரே ஸ்பீட்லேயே இல்லை, மாறி மாறி மூவ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்ரலேஷன். அதே தான், பஸ்ஸு மாறி மாறி மூவ் ஆகுது, ஆனால் கீழே இறங்கி வருது ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் ஸ்பீட் டைம். ஓகேவா? டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும் ஸ்பீடுக்கும் டைமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஓகேவா? ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, ஒரு கான்கேவ் கர்வ் மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்து அடுத்தது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும் டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும் கேல்குலேட் பண்ணும்போது. அதே ஸ்பீடுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஹரிசாண்டல் லைன் ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்லாண்டிங்கான டிக்ரீசிங் லைன் ஃபார்ம் ஆகுது. இது ஸ்பீடு. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பித்து இப்போ ட்ரெயின் மூவ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்பீடு டைம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா they had given the center of gravity. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன, இப்போ ஒரு கார்ட்போர்டில் உங்களோட ஃபிங்கர் டிப்பை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ கேன் நோட்டீஸ் தட் தேர் இஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் இன் விச் இஸ் கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ்டு. அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கை விரல் எங்கே ஃபிங்கர் டிப் வைக்கிறோமோ அதில் தான் பேலன்ஸ் ஆகுது. த பாயிண்ட் அட் விச் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ் இஸ் கால் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் த கார்ட்போர்ட். இப்போ நான் இந்த பேப்பர் இருக்குன்னா இந்த பேப்பரை வந்து நான் இந்த மாதிரி டிப்பில் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கேன், இந்த பென்சில் இருக்குன்னா இந்த டிப்பில் மட்டும் தான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அதான் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதே மாதிரி கார்ட்போர்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் த்ரூ விச் என்டர் வெயிட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆக்ட். ஸோ அப்போ இந்த கார்ட்போர்டு இப்படி இருக்குன்னா அந்த கார்ட்போர்டை மொத்த வெயிட்டும் அந்த சென்டரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ தான் வந்து அது நடுவில் நிற்கும். அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு டோட்டல் புல் ஆஃப் த எர்த் அப்பியர்ஸ் டு ஆக்ட் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. மொத்த இழுப்பு சக்தி கிராவிட்டி இருக்கு இல்லையா, அந்த இழுப்பு சக்தி வந்து சென்டர் ஆஃப் எர்த்தில் தான் ஆக்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன் ரெகுலர்
ஷேப்டு ஆப்ஜெக்ட் ரெகுலராக இதுதான் ஷேப் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் ஆஃப் த கார்டு, நார்மல் கார்டுக்கு இதுதான் சென்டராக இருக்கும். இப்படி நம்ம எக்ஸ்போர்ட்னா கிடைக்கிற ஜாயினிங் பாயிண்ட்டு. அதே ட்ரையாங்கிளுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி 3 சைட்ஸ் போட்டு அது கிடைக்கிற ஜாயினிங் பாயிண்ட்டு. சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ஜாயினிங் பாயிண்ட்டு. ரிங்குக்குமே அதோட சென்டர். ஸோ இதெல்லாம் வந்து அதோட பர்டிகுலரான சென்டர் பாயிண்ட் ஜாமெட்ரிக்கில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூக்ளிபீடியம் when supported at the center of the gravity for the regular objects such as uniform meter ruler, the center of gravity at the center of the object, when the object is supported at the point it will be balanced, if it is supported by any other point it will be toppled. அதாவது இந்த கரெக்ட் பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம வச்சு அதை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா அது மெயின்டைன் ஆகும், பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ அதுதான் வந்து ஈக்லிபீரியம். அதாவது இங்கே கரெக்டான பாதி ஹாஃப், இங்கே மீதி கரெக்டான பாதி ஹாஃப். சப்போஸ் பாயிண்ட் மாதிரி இங்கே பிடிக்கிறோம் இல்லை இங்கே வைக்கிறோம் அப்படின்னா விழுந்துரும் அது. அப்போ அங்கே நமக்கு கரெக்டான ஒரு ஈக்லிபீரியம் இல்லை, அதனால் அது என்ன ஆகிடுது, விழுந்துருது. நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா ஒரு நிலையாக இருக்கிற பொசிஷன் அப்படியே ரீடைன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு ஜனகணமன பாடி உன்னை நிற்க சொல்கிறாங்கன்னா நீ ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரெயிட்டாக நீ நிற்கணும், எந்த ஒரு பொசிஷன் சேஞ்ச் பண்ணாமல். அதுதான் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போ 3 விதமான ஸ்டெபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல். ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டேபிள்னா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேபிள்னா என்ன, அதோட ஃப்ரஸ்டம் கேன் டில்ட் த்ரூ குவைட் அண்ட் பிக் ஆங்கிள் வித்தவுட் டாப்லிங். அதை ஆட்டாமல் அசையாமல் நம்ம கரெக்டான ஒரு ஆங்கிளுக்கு அதை நம்ம என்ன பண்ணி எடுக்கலாம், மூவ் பண்ணி எடுக்கலாம். அதுதான் ஸ்டேபிள். ஸோ அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்ன ஆகுது, when it is displayed, okay, displaced, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ரைஸ் ஆகும். அப்போ டிஸ்பிளேஸ் ஆகும்போது இப்போ தூக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகுது, கொஞ்சம் ரைஸ் ஆகுது இல்லையா, அதுதான். ஸோ இட் இஸ் கிராவிட்டி ஃபால்ஸ் வித்தின் த பேஸ், இட் கேன் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்போ மறுபடியும் அதை என்ன பண்ணிட முடியும், இப்போ இப்படி தூக்கும் போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் மறுபடியும் அதை நம்ம திருப்பி டில்ட் பண்ணும்போது மறுபடியும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கே இது வந்துடும். ஓகேவா. அதே அன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட்டே இல்லாமல் அடிக்கடி ஆடுறது. இங்கே பாருங்கள், இதுதான் பேஸ் வந்து என்ன இல்லை, ஸ்ட்ராங்காக கிடையாது. அப்போ நம்ம மறுபடியும் ஒரு பொசிஷன் கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாலும் அது கரெக்டாக இருக்காது, கீழே விழுந்துடும். அதான் அன்ஸ்டேபிள். ஸ்டெடியாக நில்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. நியூட்ரல் அப்படின்னா நம்ம என்ன வந்து தான் அதை டாப்பிள் பண்ணாட்டினாலும் அது கரெக்டாக போயிட்டு திருப்பி அதோட பொசிஷனுக்கு அது என்ன பண்ணிடும், வரும். ஓகேவா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் ரிமைன்ஸ் த சேம், அதோட சென்டர் வந்து என்ன ஆகலை, மாறலை. த கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி, lowering its central of gravity, increase the area of the base. A heavy base lowers the center of the gravity so that object will be stable. ஒரு நல்ல ஒரு பேஸ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிடிக்கும், அப்போ கரெக்டாக ஸ்டேபிளாக நிற்கும். அதே மாதிரி பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது பண்ண முடியும். அடுத்தது அ ப்ராட் பேஸ் மேக்கிங் த ஆப்ஜெக்ட் மோர் ஸ்டேபிள். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இடம் வந்து நல்லா விரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக நிறுத்த முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்குது, அதனால் இது விழுது, அன்ஸ்டேபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, அதனால் இது ஸ்டேபிளாக நிற்கிது. இங்கே ஒரு டூயூனோ கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்கும் இல்லையா, அந்த பொம்மை வந்து டெரகோட்டாவால் மேடானது, அதாவது களிமண், சுட்ட களிமண்ணால் மேடானது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்டி, டோட்டல் வெயிட் எல்லாமே வந்து பாட்டமில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது அடிப்பகுதியில். ஸோ இது வந்து கண்டினியூஸாக டான்ஸ் ஆகிட்டு இருக்கும் ஸ்லோ மோஷனில். அப்போ இந்த இடம் மட்டும் அதில் இருக்கிறதுனால இது ஆக்சிலேஷனில் இருக்கும், இப்படி. ஓகேவா. தென் ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ஆஃப் கிராவிட்டி பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டிக்கு த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் டூர் பஸ் இஸ் லொக்கேட்டட் அட் த பாட்டம் ஆன் அண்ட் நாட் ஆன் த ரூஃப். லக்கேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பேக்லாம் வைக்கிறதுக்கு டூர் பஸ்ஸில் வந்து கீழே அடியில் வச்சுருப்பாங்க எல்லாமே. எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்பர் டெக், க்ரௌடட் டபுள் டெக்கர். ஸோ எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸை மேலே விட மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்காக அதிகமாக ஃபோர்ஸ் எங்கேயுமே வந்து ப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு. ரேசிங் கார் ஆர் பில்ட் லோ அண்ட் ப்ராட் ஃபார் ஸ்டெபிலிட்டி. தென் நெக்ஸ்ட் வந்து டேபிள் லேம்ப் அண்ட் ஃபேன்ஸ் ஆர் டிசைன்டு வித் லார்ஜ் ஹெவி பேஸ் டு மேக் தம் ஸ்டேபிள். ஒரு டேபிள் ஃபேன் இப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த இடத்த வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கிடுவாங்க, அப்போ தான் நிற்கும்ன்றதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். உங்களுக்கு ஃபர்தராக மற்ற ஏதாவது லெசன்ஸ் ஒரு ஏதாவது உங்களுக்கு வந்து லெசன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இப்போ 5th-லேருந்து 10th வரைக்கும் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே நாங்கள் இதில் போஸ்ட் பண்ணுறோம். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.